கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று இன்ப நாமத்தின் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக எப்படிப்பட்ட வாசல் வழியாய் பிரவேசிக்கிறோம் அல்லது எப்படிப்பட்ட வாசலில் நாம் நிற்க வேண்டும் என்பதை குறித்து தான் நாங்கள் தியானிக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் நீதியின் வாசலை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 118 சங்கீதம் 19 20 வசனத்தை பார்ப்போமான இருந்தால், நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். ஆமென். நீதியின் வாசல் கர்த்தருடைய வாசல். ஆகவே நீதிமான்கள் அந்த நீதியின் வாசலுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பார்கள். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு நீதியின் வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிற நீதிமான்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நீதி உள்ளவர். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நீதி உள்ளவர்களாய், நீதியை நடப்பிக்கிறவர்களாய், நீதியின்படி வாழுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் நீதிமானுடைய அந்த வழி, நீதியின் தேவனுடைய வழி கூட நம்ம போனால் மாத்திரம்தான் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அந்த நீதிமான்கள் அதுக்குள்ள போனால் அவரை துதிக்க முடியும், அவரை சேவிக்க முடியும் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கே பார்க்கக்கூடியதா இருக்குது. சங்கீதம் 11:7 சொல்கிறது, கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ளவர். பிரியமானவர்களே, அவர் நீதி உள்ளவர் மட்டுமல்ல, அவர் நீதியில் பிரியப்படுகிறவராய், நீதி உள்ளவர்கள் மேல் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். அப்ப அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம், அவர் எப்படி நீதி உள்ளவராய் இருக்கிறாரோ அதே போல அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நீதி உள்ளவர்களாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். நாம் நியாயத்தின்படி நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்ற ஒரு சமயம் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து கேட்டார்கள், ஒரு காசை காட்டி ராயனுக்கு வரி செலுத்த வேண்டுமான்னு கேட்டபொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு பதில், மிக அழகான பதில். ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்ற அந்த நீதியை அவர் அங்கே காண்பித்தார். அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், அவர் எப்படி இருக்கிறாரோ இருந்தாரோ அவரை போலவே நாங்களும் நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஓசியா 9வது அதிகாரத்திலே 7வது வசனத்தில் பார்க்கிறோம், விசாரிப்பு நாட்கள் வரும், நீதி சரிக்கட்டப்படும் நாட்கள் வரும் என்பதை இஸ்ரவேல் அறிந்து கொள்வார்கள். உன் மிகுதியான அக்கிரமத்தினாலேயும் மிகுதியான பகையினாலேயும் தீர்க்கதரிசிகளும் மூடரும் ஆவியை பெற்ற மனுஷர் பித்தம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, விசாரிப்பு நாள் வரும், நீதி சரிக்கட்ட நாட்கள் வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆமென். கர்த்தருடைய விசாரிப்பு நாளிலே கர்த்தர் நீதியாய் நியாயத்திற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறபடினாலே அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் நியாயத்திற்கப்படாதபடிக்கு நாம் நீதியை செய்கிறவர்களாய், நீதியின்படி நடக்கிறவர்களாய், நீதியை பின்பற்றுகிறவர்களாய், நீதிமான்களாய் அவருடைய நீதியின் வாசலுக்குள் இருக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த கடைசி நாட்களில் அநேகர் வஞ்சிக்கப்பட்டு, அநேகர் ஏமாற்றப்பட்டு, அநேகர் இழுப்புண்டு போகிற இந்த சூழ்நிலையில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்பொழுதும் அவர் நீதியில் பிரியப்படுகிறது போல நாம நீதி உள்ளவர்களாக, நீதியில் பிரியப்படுவர்களாக இருக்க கர்த்தர் தாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. God bless you all.